தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசுமுறை பயணமா அமெரிக்கா போயிருக்கிறாங்கிறத தொடர்ந்து எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ அரசுமுறை பயணமா வெளிநாடு போறாங்கன்னா எதுக்காக போறாங்கங்கிறத பெருசா நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் போயிருக்கிறதுக்கான நோக்கம் என்ன, போயிட்டு வந்த பிறகு இந்த பயணத்துடைய தாக்கம் இங்க என்னவா இருக்கும், இதுல இருக்கிற சூட்சமங்கள்லாம் என்னங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பிரியப்பட்டேன். ஆகஸ்ட் 27 கிளம்பி செப்டம்பர் 14 வரைக்குமான இந்த அரசுமுறை பயணத்துல 500 நிறுவனங்களுடைய தலைமை செயல் அதிகாரிகளை சிஇஓக்களை சந்திக்க போறேன். சந்திச்சு தமிழ்நாடு பக்கம் அவங்களுடைய முதலீட்டுகளை ஈர்க்க போறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இப்போ இந்த 15 நாள் அவங்க போய் அங்கே என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத முன்னதாகவே திட்டமிட்டு செயல்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை இந்த பயணத்துடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, பெருவாரியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மற்றும் இந்த R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சார்ந்த நிறுவனங்களை போய் நாங்கள் சந்திக்க போகிறோம், அவங்களுடைய முதலீடுகளை இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த துறைகள் நம்ம இந்தியாவுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு வரும்போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சரி, இதெல்லாம் எதுக்குங்க செய்கிறீங்கிற கேள்வி இருக்குல்ல. 2021 இப்போ முதலமைச்சராக இருக்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்போ சட்டமன்ற தேர்தலின் போது சில வாக்குறுதிகளை வைக்கிறாங்க. வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் நிறைவேற்றுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. அதன் மத்தியில் இந்த வாக்குறுதி ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த வாக்குறுதி என்னன்னா, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அமெரிக்க உயர்த்த போறேன் அப்படின்னு தமிழக முதலமைச்சராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. $1 டிரில்லியன் அமெரிக்க ட்ரில்லியன்கிறது இப்போதான் நம்ம காதிலே கேள்விப்படுறோம். ட்ரில்லியன்னா எவ்வளவு அப்படின்னா 83,96,500 கோடி ரூபாய். இன்னைக்கு இருக்கிற பண மதிப்புப்படி இவ்வளவு ரூபாயை நான் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மாற்ற போறேன், இது எப்படி சாத்தியம்ங்கிற கேள்வி இருக்கு. சரி, இதை நோக்கி நகர்ந்துருக்காங்களா? ஏன்னா 3 வருஷம் ஆயிருச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு கேட்டு. இந்த 3 ஆண்டுகள்ல சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 9,94,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்திருக்கோம் அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த முதலீடுகளின் மூலியமா 31 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. சரி, எதுக்கு இந்த முறை அமெரிக்கா? ஏன்னா இது வரைக்கும் அரபு நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, ஸ்பெயின், சிங்கப்பூர், ஜப்பானுக்கெல்லாம் முதலமைச்சர் போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த வாட்டி எதுக்கு அமெரிக்கானா, ரொம்ப முக்கியமா நுணுக்கமான விஷயம். இந்த நவம்பர் அமெரிக்கா எலெக்ஷன் நடக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய எலெக்ஷனுக்கு பிறகு நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய முதலீடுகளை செய்யறதுக்கு முன் வருவாங்க. அப்ப யாருக்கிட்ட முதலீடு செய்யறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு தமிழ்நாடு உகந்த நாடு, தமிழ்நாடு உகந்த இடம், தமிழ்நாடு உகந்த மாநிலம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இது சரியான நேரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, எந்தெந்த துறைகள் பொதுவாக இப்ப தெலுங்கானா முதலமைச்சர் கூட வெளிநாடு போயிருந்தாங்க, அமெரிக்கா போயிருந்தாங்க, முதலீடுகள்லாம் ஈர்க்கிறதுக்கான முயற்சிகள்ல இருந்தாங்க. இந்த முறை பொதுவாக ஆட்டோமொபைல்லையும் இன்னும் பிற துறைகள்லையும் ஐடி மாதிரியான துறைகள்லையும் அதிகம் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இந்த முறை ரொம்ப தெளிவாக ஃபுட்டு, லெதரு, ஃபர்னிச்சர் பார்க்கு, இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதன் மேல் அதிகம் கவனம் செலுத்த போகிறோங்கிறாங்க. இன்னும் ஒரு சிறப்பு செய்தி, தமிழக முதலமைச்சர் அவர்கள் எலன் மஸ்கை சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு இன்பகரமான செய்தி வரும். அப்படி அந்த சந்திப்பு நடந்தேறி விட்டால் இந்தியாவிலே முதல்ல ஒரு முதலமைச்சர் எலன் மஸ்கை சந்திச்சது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான்ங்கிற பெருமை நமக்கு நிச்சயம் உண்டு. இதை கடந்து இந்த திட்டம் என்னவா இருக்குன்னா, ஆகஸ்ட் 27 கிளம்பிட்டாங்க இல்லையா, 29 சான் பிரான்சிஸ்கோவில் அங்கே இருக்கிற முக்கியமான அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்களுடைய தலைமைச் செயல் அதிகாரிகள், செப்டம்பர் 2 சிகாகோவில் அங்கே இருக்கிற அதிகாரிகள்னு, அதுக்கு நடுவில் ஆகஸ்ட் 29 செப்டம்பர் 7 அமெரிக்கா வாழ் தமிழர்களை சந்திக்க போறதாலாம் சில பேச்சுவார்த்தைகள் இருக்கு. இப்போ இந்த சந்திப்புகள் மூலியமா எதை சாத்தியப்படுத்த போறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற வெளிநாட்டு நிறுவனங்களை விரிவுபடுத்துறதுக்காகவும், இன்னும் ரொம்ப முக்கியமா புது நிறுவனங்களை இங்கே கொண்டு நிறுவுறதுக்காகவும் ஒரு பெரிய முயற்சி இங்கே நடக்க போகுது. சரி, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றோம், என்ன நடந்திருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ இதுவரைக்கும் நடந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலியமா போன வாரம் கிட்டத்தட்ட 17,616 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 திட்டங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 51,157 கோடி ரூபாய் மதிப்பிலான 28 திட்டங்களுக்கான
அடிக்கல் நாட்டுதலையும் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒன்று புலப்படுது என்ன, இந்த ப்ராசஸ் $1 trillion அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கடந்த ஆட்சி காலங்களில் எந்த முதலமைச்சரும் முதலீட்டுகளை இருக்கலைன்னா செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க 10 ஆண்டுகளில் செஞ்சதை விட அதிகமாக 3 ஆண்டுகளில் செய்கிறாங்க. அப்போ இந்தியாவிலே ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை இன்னும் என்ன முன்னோடி மாநிலம்ங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். நீங்கள் எடுத்து பார்த்தா நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரிய வருது. சமூக ஊடகத்தில் நம்ம படிக்கிறோம். அது ஒரு சாலை வசதியாக இருக்கலாம், இல்லை பேருந்து வசதியாக இருக்கலாம், கல்வி படித்த உயர்நிலை கல்விக்கு போகிற மாணவர்களுடைய சதவிகிதமாக இருக்கலாம், பெண் கல்வியாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாம். இப்படி எல்லா விஷயங்களில் எடுத்து பார்த்தாலும் இடஒதுக்கீடாக இருக்கலாம். மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வெற்றி அடைந்த குடிசை மாற்று வாரியம் போல திட்டங்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படுதுங்கிறப்போ தொழில்துறையிலையும் பொருளாதாரத்திலையும் தமிழ்நாட்டை உச்சாணி கொம்புல எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கான இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும் அப்படின்னு கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அதிக சம்பளம், இதுதான் ரொம்ப முக்கியம், அதிக சம்பளத்திலான வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டிலே உருவாக்குறது தான் இந்த அரசுமுறை பயணங்களுக்கான மிக முக்கியமான நோக்கம். அது செயல்படும் பட்சத்தில் இங்கே எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பும் ஒரு பெரிய நலனும் நடக்க நான் பெரிய எதிர்பார்ப்போட காத்திருக்கேன்.